Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான உளுந்து புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான உளுந்து புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எப்பவும் செய்கிறது போல் இல்லாமல் இது ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்த பிறகு நாம் இது போல் டிஃபன் செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. அதே போல் இது ரொம்பவும் ஹெல்த்தியானது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் 1 கப் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம், அது இன்னும் ஹெல்த்தியானது. இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வெறும் கடாயில் நல்லா சூடேறின பிறகு இதை ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அந்த வாசம் வரும் நமக்கு வறுக்கும் போதே. நம்ம உளுந்து வாஷ் பண்ண பிறகு நல்லா வடிச்சிடணும் தண்ணியை. அப்போ நமக்கு சீக்கிரமாகவே வறுந்து வரும். நல்லா பாருங்கள் வறுந்துருச்சு. கலரும் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். அடுத்து அதுக்கு ஈக்குவலாக 1 கப் ரெட் ரைஸ் எடுத்துக்கலாம், அதாவது புட்டரிசி. இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வறுபடும். இப்போ நல்லா வடித்தாச்சு. இதை அதே கடாயில் ஆட் பண்ணி நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் ட்ரை ரோஸ்ட் தான். இதுவும் வறுக்கும் போதே நல்ல வாசம் வரும், கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதையும் நாம் ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு நமக்கு. இதை ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்றாவே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது நம்ம புட்டு பதத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் பவுடராகவும் அரைச்சிக்கலாம், இல்லை கொஞ்சம் குறக்குறம் அரைச்சி எடுத்துக்கலாம், உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து. இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் நம்மளோட புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் புட்டரிசிக்கு பதிலாக புழுங்கலரிசி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஆனால் புட்டரிசி வந்து நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. அதுக்காக தான் நம்ம உளுந்தோட புட்டரிசி ஆட் பண்ணுறோம். இப்போது எல்லா மாவும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதோட தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு நாம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மொத்தமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி புட்டு பதத்துக்கு நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவு புட்டு பார்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி பிடிக்கும்போது நல்லா பிடிக்க வரணும். அதே போல் அதை அழுத்தும் போது நல்லா உதிரியாக உதிரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. இது நீங்கள் கையிலேயும் உதிர்த்து விட்டுக்கலாம், இல்லை இது போல் மிக்சியில் ஆட் பண்ணி, அதை நம்ம ஆல்ரெடி மாவு அரைச்சி எடுத்த மிக்சி தான், அதுலேயே ஆட் பண்ணி ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா நல்ல உதிரியாக கிடைக்கும் மாவு. அடுத்த இதை நான் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் காட்டன் கிளாத் வந்து அதில் கூட மாவு ஃபுல்லாகவே ஆட் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே இட்லி பாத்திரத்தில் தான் இப்படி அவிச்சு எடுப்பேன். இது போல் இட்லி தட்டு நல்லா ட்ரையாக நம்ம தொடச்சிட்டு அதில் ஒவ்வொரு குழியிலும் மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா தட்டையும் நம்ம ஃபில் பண்ணி இட்லி எப்படி வேக வச்சு எடுப்போமோ அதே போல் நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி 3 பிளேட்ஸில் ஃபில் ஆச்சு. இதை நம்ம அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நாம் வேக வச்சு எடுத்தால் போதும். சூப்பராக நமக்கு புட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வேகட்டும். அதுக்குள்ளே நாம் இதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் ஒரு 3/4 கப் ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பட்டு இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு புட்டோடு மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது கூடவே 2 ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக. நம்ம அது கூடவே அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரௌன் சுகரும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான தேங்காயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்மளோட புட்டு வெந்துச்சான்னு பார்க்கலாம். இது வெந்துச்சான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி உருட்டி பார்த்தா நல்லா உருட்டை வரும். அப்போ நம்மளோட புட்டு நல்லா வெந்திருக்கு. எனக்கு கரெக்டாக 12 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம புட்டை வெளியே எடுத்து வச்சு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவுலில் கொட்டும் போதே தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். அதே போல் நல்லா நமக்கு உதிரியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு ஜஸ்ட்டு ஸ்மாஷ் பண்ணி விட்டால் போதும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நமக்கு உதிருது. அவ்வளோதான், நம்மளோட புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இது ரொம்பவும் ஈஸியான மெத்தட். நம்ம இது போல் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்கிறது. ஸோ இது போல் கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நாம் எந்த ஒரு துணியும் தேட வேணாம். இப்போ எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லா புட்டையும் மாற்றின பிறகு ஸ்பூன் வச்சு இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரௌன் சுகர், அதை ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அது மேலே நாம் எடுத்து வச்சுருக்க 1 கப் தேங்காய் துருவல், அதையும் நாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்னஸில் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நெய் ஆல்ரெடி உருக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நாம் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோ நம்மளோட உளுந்து புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இதோட கூட நீங்கள் கேஷ்யூ கூட, அதாவது முந்திரி கூட கொஞ்சமாக நீங்கள் நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புட்டரிசியும் உளுந்தும் எப்போவுமே ஹெல்த்தியானது தான். ஸோ இது போல் ஹெல்த்தியான டிஃபன் நம்ம பிள்ளைங்களுக்கு ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்து நாமளும் சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். இதில் நம்ம கலந்துருக்க உளுந்து வந்து எலும்புகளை பலப்படுத்தும், அது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் ப்ரோட்டீன் சத்து நிறைந்த நம்ம ஃபுட்லாம் எடுக்கும்போது நம்ம ஹீமோக்ளோபினும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நேச்சுரலாகவே நம்ம எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் ஆகும். அதே போல் புட்டரிசியில் கார்போஹைட்ரேட் கம்மியாக இருந்தாலும் வெயிட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாமல் தடுக்கும். புட்டரிசியில் நிறைய சத்துகள் இருக்குது. ஸோ அது நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. ஸோ இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.